الله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அளவற்ற கிருபையினால் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழியின் அடிப்படையில் இரவு தொழுகையை நிறைவேற்றியவர்களாக அவனுடைய மார்க்க செய்தியை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்வான நோக்கத்திலே இங்கே கூடியிருக்கிறோம். இங்கு பேசப்படக்கூடிய பேச்சின் பயனை வல்ல அல்லாஹ் ஒரு மனிதன் பிறந்து வாழ்ந்து மரணிக்கிற வரை அவன் துன்பத்தோடே தன் வாழ்க்கையை கழிப்பான் என்று யாருக்கும் உத்தரவாதம் கிடையாது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், நாணயத்திற்கு எப்படி இரு பக்கங்கள் இருக்கின்றதோ மனித வாழ்க்கையில் அதே போல உலக வாழ்வை நாம் கழிக்கிற நேரத்தில் நமக்கு இன்பமும் வரும், துன்பமும் வரும், லாபமும் இருக்கும், நஷ்டமும் இருக்கும், ஏற்றமும் வரும், இரக்கமும் வரும், சில சாதனைகளும் வரும், சோதனைகளும் வரும். இப்படி எல்லா காலகட்டங்களிலும் ஒரு மூமீனான ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் இறைவனை சார்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி திருமறை குர்ஆன் நம்மிடத்திலே பேசுகிறது. ஆனால் மனிதனுடைய உள்ளம் எவ்வாறாக இருக்கிறது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனை மேன்மைப்படுத்தி விட்டான் என்று சொன்னால், பொருளாதார ரீதியாக, கல்வி சார்ந்த ரீதியாக, குடும்பத்தினுடைய ரீதியாக அவனுக்கு எல்லாம் அவனுக்கு சாதகமாக அமைந்தது என்று சொன்னால், மனிதன் அல்லாஹுவை போற்றி புகழக்கூடியவனாக இருக்கிறான். அதற்கு மாற்றமாக பாதகமாக ஒரு காரியம் ஏற்பட்டது என்று சொன்னால், இறைவன் மீது நம்பிக்கை இழந்தவனாக இந்த உலகத்திலே என்ன செய்து கொண்டிருக்கிறான்? வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்போ இந்த அடிப்படையான காரியங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை என்பது நமக்கு மிகச்சிறந்த பாடமாக, படிப்பினையாக, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை திருமறை குர்ஆனாக இருந்தது என்று சொன்னால் எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆரம்ப காலகட்டங்களை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதருக்கு நுபுவத் வழங்கப்படுவதற்கு முன்பாக அல்லாஹ்வுடைய தூதர் பல்வேறு வியாபாரங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தூதுத்துவத்தை அடைவதற்கு முன்பாகவே அந்த மக்களுக்கு மத்தியிலே நற்பண்புகளுக்காகவே பட்டப்பெயர் சூட்டப்பட்ட ஒரு நபி உண்டென்று சொன்னால் அது அகிலத்தினுடைய இறுதி தூதர் அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். எந்த அளவிற்கு? கொடுக்கல் வாங்கலிலே மிக மிக சரியாக இருக்கிறார், வியாபாரத்திலே மோசடி இல்லை, பொய் பேச மாட்டார், புறம் பேச மாட்டார், எல்லா காரியங்களிலும் சரியாக இருக்கிறார் என்று சொல்லி அன்றைக்கு வாழ்ந்த மக்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வைத்த பட்ட பெயர்கள் என்ன? அஸ்ஸாதீக் உண்மையாளர், அஸ்ஸித்தீக் நேர்மையாளர். எதுவரைக்கும்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு நுபுவத் வழங்குவதற்கு முன்பாக வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னாலும் நம்பிய ஒரு கூட்டம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தூதரை தூதராக நியமனம் செய்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிடுகிறான், உங்களுடைய குடும்பத்தாரை, கோத்திரத்தாரை, உங்களுடைய சமூகத்து மக்களை எல்லாம் அழைத்து, வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, பின்பற்ற தகுதியானவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேறு யாரும் இல்லை என்கிற இந்த சத்திய மார்க்கத்தை, கொள்கை கோட்பாட்டை அந்த மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் போட்டு உடைத்து பேசுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிடுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சஃபாவுடைய மலை குன்றின் மேல் ஏறி நின்று அந்த மக்களை நோக்கி கேள்வி கேட்கிறார்கள். இந்த மலைக்கு பின்னால் இருந்து உங்களை ஒரு குதிரை கூட்டம் தாக்க வருகிறது என்று நான் சொன்னால் நம்புவீர்களா? அந்த மக்கள் சொன்ன வார்த்தை என்ன? நிச்சயமாக நம்புவோம் முகமதே, நீங்கள் பொய் பேச மாட்டீர்களே, நீங்கள் பொய் பேசி எங்கள் வாழ்நாளில் நாங்கள் பார்த்தது கிடையாது. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை,
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை தூதராக தேர்வு செய்திருக்கிறான், நான் இந்த உலகத்தினுடைய இறுதி தூதர் என்கிற அந்த சத்தியத்தை அல்லாஹ்வுடைய தூதர் போட்டு உடைக்கிறார்கள். அதை சொன்ன மாத்திரத்திலேயே அல்லாஹ்வுடைய தூதருடைய பெரிய தந்தை அபூ லஹப் மண்ணை வாரி வீசுகிறான். புதிய கொள்கையை கோட்பாட்டை எங்களுக்கு மத்தியிலே சொல்ல வந்து குழப்பத்தை ஏற்படுத்த நீ வந்திருக்கிறாய் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அபூ லஹபுடைய 2 மகன்களுக்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய மகளாரான ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் இன்னொருவருக்கு உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் மணமுடித்து வைத்திருந்தார்கள். அவன் மண்ணை வாரி வீசுறான் அபூ லஹப். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நாம் அதிகமாக ஓதுகிற வசனம் சூரா தப்பத். அல்லாஹ் பேசுகிறான், தப்பத் யதா அபீ லஹபி வதப். அபூ லஹபே யாரை பார்த்து நீ நாசமா போன்னு சொல்ற? நான் ஒரு தூதரை இந்த உலகத்திற்கு இறுதியாக அனுப்பி தேர்வு செய்திருக்கிறேன், நீதான் என்ன செய்வாய்? நாசமா போவாய் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே அபூ லஹபுக்கு விட்ட சாபத்தை இன்றைக்கும் நாம் தொழுகையிலே ஓதிக்கொண்டிருக்கிறோம். மக்காவிலே அல்லாஹ்வுடைய தூதர் வாழ முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. எந்த அளவிற்கு? இந்த கொள்கையை கோட்பாட்டை சொன்னதின் காரணத்தினால் அல்லாஹ்வுடைய தூதரை ஒரு 10 பேர் கொண்ட ஒரு கும்பல் கம்பளி போர்வையால் முகத்தை மறைத்து கொல்வதற்கு முயற்சி செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையிலே சஜிதாவிலே வீற்றிருக்கும் போது ஒரு ஒட்டகத்தினுடைய மலக்குடலை கொண்டு வந்து முதுகின் மேல் போட்டார்கள். ஆட்டுக்குடல் என்ன வெயிட் இருக்கும்? மாட்டுக்குடல் என்ன வெயிட் இருக்கும்? ஒட்டக குடல் என்று சொன்னால் சஜிதாவிலே வீழ்ந்திருக்கிற அல்லாஹ்வுடைய தூதருடைய முதுகிலே பிரம்மாண்டமான ஒட்டக குடலை கொண்டு போட்டார்கள். இப்படியெல்லாம் சோதனைக்கு துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவிலே வாழ முடியாத சூழல் ஏற்பட்டு மக்காவிலே இருந்து ஹிஜ்ரத் என்கிற ஒரு ஈமானிய பயணத்தை மேற்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவை நோக்கி புறப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த கொள்கையை சொன்னபோது இஸ்லாத்தை ஏற்றது சொற்பமான மக்கள். அந்த மக்களும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்பாக மதீனாவுக்கு வருகிறார்கள். மதீனாவிலே வாழுகிற காலகட்டத்தில் சஹீஹுல் புகாரியை நாம் திறந்து பார்த்தோம் என்று சொன்னால் அதற்கு 70% ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடிய அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், மதீனாவிலே நாங்கள் வாழுகிற காலகட்டத்தில் கடுமையான பசி, பட்டினி, பஞ்சம், அடுத்த வேளை சாப்பாட்டிற்கு எங்களுக்கு வழி கிடையாது. மதீனா எங்கு சுற்றிலும் எங்கிலும் மரங்கள் நிற்கும். அந்த மரத்திற்கு மேல் ஏறி அந்த இலை தலைகளை நாங்கள் சாப்பிடுவோம். அதை சாப்பிட்டு இரவிலே தூங்கி காலை கண் விழித்தோம் என்று சொன்னால் ஆட்டுக்கு எப்படி புழுக்கைகள் வெளியேறுமோ அப்படி எங்களுக்கு மலம் வெளியேறும். மஸ்ஜிதுன் நபவியிலே மிகப்பெரிய ஒரு திண்ணை இருக்கும். அந்த திண்ணையிலே வாழ்ந்த மக்கள் அஸ்ஹாபு சுப்பா என்று சொல்லப்படக்கூடிய அந்த திண்ணை தோழர்களில் ஒருவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு யாரேனும் பாலை கொண்டு வந்து கொடுத்தால் அங்கே திண்ணை தோழர் இருக்கிறார்கள், அவங்கள்ட்ட கொண்டு கொடுங்க. இறைச்சியை கொண்டு கொடுத்தால் அது திண்ணை தோழர் இருக்காங்க, அவங்கள்ட்ட கொண்டு கொடுங்க. இப்படி கடுமையான கஷ்டத்திலும் துன்பத்திலும் துயரத்திலும் அந்த மக்கள் இறைவனை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு நமக்கு ஒரு சோதனையோ துன்பமோ ஏற்பட்டது என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே நம்பிக்கை இழக்கிறோமே. நம்மிடத்திலே வருமானம் அதிகமாக வந்தால் அல்லாஹ்வை போற்றுகிறோம், புகழுகிறோம். ஒரு நாள் வருமானம் குறைந்து விட்டது என்று சொன்னால் அந்த நம்பிக்கை அற்றவர்களாக புலம்பி தவிக்கிறோமே. எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர்பட்ட சோதனைகள் எல்லாத்தையும் பாருங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு முடிவெடுக்கிறார்கள். மக்காவாசிகள் நம்மை நம்பி மதீனாவுக்கு வந்த மக்களுடைய அந்த பொருட்களை அந்த மக்காவாசிகள் அல்லாஹ்வுடைய தூதர் வந்தார்கள் என்ற காரணத்திற்காக வேண்டி தங்களுடைய சொத்துக்களை நில புலன்களை எல்லாம் அப்படியே போட்டு என்ன செஞ்சிட்டாங்க, வந்துட்டாங்க. அபு சுஃபியானுடைய படை மதீனாவை தாண்டி மக்காவுக்கு வணிக ரீதியாக
வருகிறது என்கிற தகவல் அல்லாஹ்வுடைய தூதருடைய காதுகளுக்கு எட்டுகிறது. அப்ப அந்த பொருட்களை எப்படியாவது அபகரித்து நம்மை நம்பி வந்த மக்களுக்கு நாம் என்ன செய்த வேண்டும்? திருப்பி கொடுத்து விட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் திருடல, அடுத்தவனுடைய சொத்துக்கு ஆசைப்படல, நாம் கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள். அப்ப அபு சுஃபியான் அவர்கள் மதீனாவுக்கு வராமல் வேறாங்க. இந்த தகவல் அபு ஜஹலுடைய காது கெட்டுது. என்ன தைரியம் இருந்தால் முகம்மது அவர்கள் நம்முடைய பொருளை அபகரிக்க, நம்முடைய பொருட்களை அபகரிக்க திட்டம் போட்டிருப்பார் என்று சொல்லி மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடைப்பட்ட பதுரு என்கிற கிணத்திற்கு பக்கத்திலே போர்க்களம் என்று சொல்லி முடிவாகிறது. போர்க்களத்திற்கு ஒரு நாள் முந்தைய இரவு அபூஜஹலுடைய கூட்டம் குடி கூத்து கும்மாளம் பெண்கள் என்று சொல்லி ஆடி பாடி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய படை வெறும் 300 பேர். மனித அறிவு சொல்லும், மனிதனுடைய சிந்தனை சொல்லும் 300 பெருசா 1000 பெருசா? 1000 தான் பெருசு. மக்கத்து காஃபிர்கள் படை 1000 பேர். அல்லாஹ்வுடைய தூதர் வானை நோக்கி கைகளை உயர்த்தி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். என்னுடைய இறைவா, இந்த பத்ரு களம் என்பது இஸ்லாமிய வரலாற்றில் முதலாவதாக ஏற்பட்ட போர்க்களம். இந்த போர்க்களத்தில் நீ எங்களுக்கு வெற்றியை தா. நாங்கள் இந்த போர்க்களத்தில் வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் உன்னை வணங்குவதற்கு ஆட்கள் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே கண்ணீரை சிந்தி கைகளை ஏந்தி துஆ செய்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானவ படையை பத்ரு களத்திலே இறக்கி இஸ்லாமிய படைக்கு மகத்தான வெற்றியை இறைவன் என்ன செய்கிறான்? வழங்குகிறான். அந்த போர்க்களத்திலே அபு ஜஹல் வீழ்ந்தான், உத்பா வீழ்ந்தான், ஷைபா வீழ்ந்தான், வலீது வீழ்ந்தான். பெரும் பெரும் மக்கத்து காஃபிர்கள் குப்பார்கள் அத்துணை பேரும் கொல்லப்பட்டார்கள். மக்கா எங்கிலும் மரணத்துடைய ஓலங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வெற்றி வாகை சூடி தக்பீர் முழக்கங்களோடு மதீனாவுக்குள்ள ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ட்ரி ஆகுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு தகவல் சொல்லப்படுகிறது. அந்த பத்ருவுடைய களத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. என்ன காரணம்? அபூ லஹபுடைய ஒரு மகனுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்து கொடுத்திருந்தார்கள். ஓரிரை கொள்கையை சொன்ன அந்த காரணத்திற்காக வேண்டி அபூ லஹபுடைய மகன் ருக்கையா அவர்களை விதவை பெண்ணாக என்ன செய்து விட்டார்? விட்டு விட்டார். அப்ப ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் திருமணம் முடித்து கொடுத்திருந்தார்கள். ருக்கையா அவர்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தன்னுடைய மருமகனார் உஸ்மான் இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு வந்தார்கள், என்னுடைய மகளுக்கு உடம்பு சரியில்லை, போர்க்களத்துக்கு நாங்கள் போகிறோம், என்னுடைய மகளை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், பார்த்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வெற்றி வாகை சூடி மதீனாவுக்குள் என்ட்ரியான உடனே அல்லாஹ்வுடைய தூதருடைய காதுகளுக்கு வந்த முதல் செய்தி என்ன தெரியுமா? உங்களுடைய மகள் ருக்கையா மரணித்து விட்டார்கள். இத்தனை சோதனையை கொடுத்த அல்லாஹ், பத்ரு களத்திலே வெற்றியை கொடுத்த அல்லாஹ், அந்த வெற்றியை முழுவதுமாக சுவைப்பதற்கு முன்பாக அவருடைய மகளாருடைய மரண செய்தி அல்லாஹ்வுடைய தூதருடைய காதுகளுக்கு எட்டுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்தில் சஹீஹுல் புகாரியை திறந்து பார்த்தோம் என்று சொன்னால் ஜனாசாவின் சட்டங்கள் என்று ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்திலே ஒரு ஜனாசாவை எப்படி குளிப்பாட்ட வேண்டும், கஃனிட வேண்டும், அதற்கான இறுதி காரியங்கள் என்ன என்று சொல்லி அத்தனையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது அவருடைய மகளார் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய ஜனாசாவில் நின்று சொன்ன அந்த வழிமுறையைத்தான் இன்றைக்கு நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அப்ப இதில் இருந்து நாம் உணரக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றி வரும். அந்த வெற்றியை நாம் சுவைப்பதற்கு முன்பாக ஒரு தோல்வியும் வரும், ஒரு வேதனையும் வரும், ஒரு சோதனையும் வரும். உனக்கு வெற்றி வந்தால் மட்டும் இறைவனை போற்றி புகழுகிற நீ உன் சோதனையிலும் துன்பத்திலும் வேதனையிலும் நீ அவனை சார்ந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் மூமின்கள் தங்களுடைய உதடுகளால் அல்ல, நாவுகளால் அல்ல, உள்ளத்தால் சொல்வார்கள், குல்லைன யுசீபனா இல்லாமா கத்தபல்லாகுலனா.
அவன் விதித்ததை தவிர வேறொன்றும் எங்களை என்ன செய்யாது, அணுகாது. இன்றைக்கு ஒரு நாள் வருமானம் எனக்கு 1000 ரூபாய் வரக்கூடிய இடத்தில் இன்னைக்கு எனக்கு ஒன்றுமே வராதுன்னு அல்லாஹ் நாடிட்டான்னா, அல்லாஹ் நாடி விட்டான் என்று சொன்னால் அதுதான் நடக்கும். அவன் கொடுக்க நினைப்பதை இந்த உலகத்திலே தடுப்பவன் எவனும் இல்லை. அவன் தடுக்க நினைப்பதை கொடுப்பவன் எவனும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து சொல்றாங்க, ஜக்காத்துடைய பொருட்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் பிரித்து வச்சிருக்காங்க கொடுக்கறதுக்கு. அப்போ அவர் வந்து கேட்குறாரு, என்னுடைய நிதி என்கிட்ட கொடுங்கன்னு கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த உலகமே ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு காரியத்தை தடுக்கணும்னு நினைக்குதுன்னு சொன்னா, அது அல்லாஹ் நாடிட்டான்னு அவங்ககிட்ட வந்து என்ன செஞ்சிடும், சேர்ந்துடும். இந்த உலகமே ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு காரியத்தை கொடுக்கணும்னு முயற்சி பண்ணாலும் அல்லாஹ் தடுத்து அவனுக்கு அது என்ன செய்யாது, கிடைக்காது. இந்த பொருளாதாரத்தை தேடி நீ வராமல் இருந்திருந்தாய் என்று சொன்னால் இந்த பொருளாதாரம் முன்னே தேடி என்ன செஞ்சிருக்கும், வந்திருக்கும். அப்போ இந்த உலக வாழ்க்கையை கழிக்கிற நாம் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வேண்டிய ஒரு இறை வசனம் என்னவென்று சொன்னால், குல்லேன யுசீபனா இல்லாமா கத்தபல்லாகுலனா, அவன் விதித்ததை தவிர வேறொன்றும் எங்களை என்ன செய்யாது, அணுகாது. இன்றைக்கு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், நாளை ஃபஜருடைய நேரத்தை நான் அடைவேனா தெரியாது, இஃப்தாருடைய நேரத்தை நான் அடைவேனா தெரியாது, இந்த உரையை முடித்து விட வீட்டுக்கு போய் நான் சேருவேனா தெரியாது, எனக்கு மௌத் எப்போனாலும் வரலாம். அப்போ நம்முடைய உள்ளத்திலே நம்ம ஆழமாக பதிய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? எல்லா நிலையிலும் யார் இறைவனை சார்ந்து இந்த உலகத்திலே வாழுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய அழகான ஒரு வசனம் என்னவென்று சொன்னால், வலா தஹீனு வலா தகுசனு அன்துமுல் அஹ்லவுல இன்குன்தும் முக்மினீன். எனவே நீங்கள் நம்பிக்கையை இழக்காதீர்கள், கவலையும் கொள்ளாதீர்கள். யார் இறைவனை சார்ந்து இந்த உலகத்திலே வாழ்ந்தார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்விடத்திலே உயர்வானவர்கள், அவர்கள்தான் மறுமையினுடைய வெற்றியாளர்கள் என்று சொல்லி திருமறை குர்ஆன் நமக்கு பாடம் நடத்துகிறது. அப்போ நம்முடைய முன்னேற்றத்தில் மட்டும் அல்லாஹுவை நினைத்து பார்க்காமல் நமக்கு ஒரு சோதனை வரும்போதும் இறைவனை சார்ந்து வாழக்கூடிய மக்களாக வல்ல அல்லாஹ் உங்களையும் என்னையுமாக்கி அருள்வாளிப்பானாக. வாகர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.